ரீசெண்டாக இன்ஸ்டாவில் ஒரு ரீல் ஒன்று வந்து பார்த்தேன். ChatGPT கிட்ட போய் ஒரு திருக்குறள் சொல்லு நான் சொல்றேன். அதுக்கு ChatGPT 942 குறள் சொல்லி ஒன்று காட்டு. 942 குறள் வேற இருக்கு. அதையும் எடுத்து கொண்டு போய் ChatGPT கேட்டேன். அதுக்கு ChatGPT சொல்லுது நான் சொன்னது 944 குறள் மாத்தி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லுது. அதனால ChatGPT போய் இப்படி ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுக்குற தப்பு இல்லையா நான் கேட்கறேன். அதுக்கு அது சொல்லுது நான் சொன்னது குறளே இல்ல நானே சிந்திச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. ஒருத்தர் வந்து ChatGPT கிட்ட போய் எனக்கு 941வது திருக்குறளை வந்து சொல்லு அப்படின்னு வந்து கேட்குறாரு. அதுவும் 941வது திருக்குறள் அப்படின்னு சொல்லி ஒரு திருக்குறளை வந்து கொடுக்குது. இவரும் இந்த குறளை கொண்டு போய் திருக்குறளில் வந்து செக் பண்ணி பார்க்குறாரு. அது 946வது குறள் கிடையாது. ஸோ திரும்ப வந்து அவர் ChatGPT கிட்ட சொல்கிறாரு, நீ கொடுத்தது வந்து 941வது குறள் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே திரும்ப ChatGPT வந்து சொல்லுது 941வது குறள் இல்லாது 943வது குறள் நான் மாற்றி சொல்லிட்டேன் அப்படின்னு வந்து சொல்லுதோ. ஸோ அவர் திரும்ப கேட்குற ChatGPT கிட்ட இப்படி ராங் இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது வந்து தப்பு கிடையாதா அப்படின்னு கேட்கக்குள்ள ChatGPT வந்து சொல்லுது நான் ராங்காக எதுவும் சொல்லலை, நான் வந்து நானாக ஒரு திருக்குறளை வந்து கிரியேட் பண்ணி சொன்னது அப்படின்னு வந்து சொல்லுது. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து நிறைய சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் வந்து இதை பலவிதமாக வந்து பேசிக்கொள்கிறாங்க. ஸோ திருக்குறள் இந்த வளர்ந்து வந்த ஏஐனால் வந்து திருக்குறள் போன்ற பழைய ஆதி நூல்கள் வந்து களங்கம் ஏற்படும், அதிலும் வந்து மறுவல்கள் ஏற்படும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ இதை பற்றிய விஷயங்களை வந்து இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். நான் உங்கள் சம்ஹான், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சம்ஹான்ஸ் வியூ. ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு த நியூ வீடியோ. ஸோ எல்லாத்தையுமே பார்க்குறதுக்கு முன்னால் இந்த ChatGPT என்றா என்ன, இதனுடைய ஃபங்க்ஷன் எப்படி இது ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நாம் விளங்கி கொள்ளணும். ஸோ அந்த செட் அப்படிங்கிறத அப்படியே ஒரு பக்கம் வச்சுட்டு GPT அப்படிங்கிறது மூலமாக இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத நாம் விளங்கி கொள்ளணும். இதில் G அப்படிங்கிற லெட்டர் வந்து என்னத்தை மென்ஷன் பண்ணுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜெனரேட்டிவ், அதாவது நம்ம ChatGPTயை பயன்படுத்தி இமேஜ், ஆடியோ, வீடியோ, டெக்ஸ்ட் போன்ற விஷயங்களை வந்து ஜென்ரேட் பண்ணி கொள்ளக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறது தான் Gங்கிற லெட்டரில் வந்து அவங்க மென்ஷன் பண்ணாங்க. அதே போல் P அப்படிங்கிற லெட்டரில் வந்து எதை மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீ ட்ரெயின், அதாவது ஏஐயில் வந்து அநேகமான ஏஐ வந்து ட்ரெயின் பண்ணப்பட்டது, அதாவது நம்ம என்னென்ன கேள்விகளை வந்து கேட்போம்ங்கிறத வந்து அவங்க சொல்லி அதற்குரிய விடைகளை அதை நமக்கு எதை தரணுங்கிறதையும் வந்து அவங்களே சொல்லியிருப்பாங்க. ஸோ சொல்லி அதை வந்து ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் வந்து இதை P அப்படிங்கிற லெட்டரில் வந்து இது ப்ரீ ட்ரெயின், இது வந்து ட்ரெயின் பண்ணப்பட்ட ஒரு ஏஐ அப்படிங்கிறதையும் வந்து சொல்கிறாங்க. அதே போல் இந்த T அப்படிங்கிற லெட்டர் வந்து எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர். இந்த டிரான்ஸ்ஃபார்மருங்கிற ஒரு விஷயம் தான் இந்த ஏஐடைய அடித்தூணாக வந்து இருக்குது. ஸோ இந்த டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஜஸ்ட் ஏஐட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், முதலாவது பணக்காரர் யார் அப்படின்னு, உலகத்திலே பணக்காரர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி வந்து கேட்குறேன். ஸோ உலகத்திலே பணக்காரர் யார் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து கேட்ட உடனே ChatGPT பார்த்தீங்கன்னா அதை ஒவ்வொரு சொல்லாக வந்து பிரிக்கும். அதில் உதாரணத்துக்கு பணக்காரர் அப்படிங்கிற சொல்லை வந்து தனியாக பிரிச்சிச்சு அப்படின்னா ChatGPTயில் நிறைய டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வந்து இருக்கும். அதில் பணக்காரர் அப்படிங்கிற ஒரு டிரான்ஸ்ஃபார்மரில் போய் இது தேட ஆரம்பிக்கும். ஸோ பணக்காரர் இப்போ நம்ம ஒரு விடயத்தை சொன்ன உடனே அது ஒவ்வொரு சொல் அதை பிரித்து ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒவ்வொரு வெளிவை வந்து அதை அசைன் பண்ணிடும். அந்த வெளிவை கொண்டு போய் அந்த வெளிவோட மெச்சாகிற மாதிரி ஏதாவது சொல்லோட இருக்குதா அப்படிங்கிறத வந்து ChatGPT டிரான்ஸ்ஃபார்மரில் வந்து தேடும். ஸோ நான் தெளிவில்லாமலுக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொன்னேன், பணக்காரர்னு சும்மா மொட்டையை வந்து நான் பணக்காரர் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா அது வந்து டிரான்ஸ்ஃபார்மரில் போய் தேடும். ஸோ இந்த வெளிவுக்கு மெச்சாகலை அப்படின்னா முதலாவது பணக்காரர் உலகத்தில் வந்து விளையாட்டுத்துறையில் முதலாவது பணக்காரருடைய பேரை வந்து எனக்கு சொல்லிடும். ஸோ நம்ம தெளிவாக உலகத்தில் பிஸ்னஸில் வந்து முதலாவது பணக்காரர் யார் அப்படின்னு நான் தெளிவாக கேட்டேன் அப்படின்னா அதனுடைய வெளிவு வந்து சரியாக அந்த ChatGPT டிரான்ஸ்ஃபார்மரில் இருந்தது அப்படின்னா 2 வெளியூஸ் மெச் ஆகும் அப்படின்னா நமக்கு சரியான விடையை வந்து சொல்லும். அதே இது நான் சும்மா பணக்காரர் யார் அப்படின்னு கேட்டேன் அப்படின்னா அது தடுமாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதனுடைய வெளியூஸ் வந்து மிச்சாகாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உலகத்தில் வந்து விளையாட்டுத்துறையில் பணக்காரரா அல்லது பிஸ்னஸில் வந்து பணக்காரரா அப்படிங்கிறத வந்து அது சிந்திக்கிறதுக்கு அந்த இடத்துல வந்து அது இடம் கொடுக்காது. ஸோ இதனால தான் வந்து நிறைய விடயங்கள் வந்து பிழைகளாக வந்து நமக்கு ஆன்சராக வந்து வருகிறது. இந்த இடத்துலையும் இந்த நபர் இந்த பிழையைத்தான் வந்து விட்டிருக்காரு. ஸோ இப்படியான பிரச்சனைகள் ஏஐயில் அல்லது ChatGPTயில் வந்து இருந்தாலும் வளர்ந்து வர இந்த நவீன உலகத்தில் வந்து ChatGPT ஏஐ இல்லாமல் நம்ம வாழவே முடியாதுங்கிற கட்டத்துக்கு நம்மளை கொண்டு போய் சேர்த்திருக்கு. ஏனென்று பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு அன்றாடம் என்ன விடயங்கள்லாம் யூஸ் பண்ணுவோமோ அதே போன்று இந்த ChatGPTயை வந்து யூஸ் பண்ணக்கூடியவர்கள் தான் நிறைய பேர் இந்த உலகத்தில் வந்து வாங்கிட்டு. ஸோ ChatGPTயில் வந்து கட்டாயமான ஒரு விஷயமாக இருக்கிறதால வந்து இந்த ChatGPTயை எப்படி யூஸ் பண்ணலாம், எப்படி அதுக்கிட்ட நம்ம கம்யூனிகேட் பண்ணணுங்கிற அறிவும் நமக்கு இருக்க வேண்டும்.
இதை வந்து சரியான முறையில் கம்யூனிகேட் பண்ணுறதுக்காகத்தான் வந்து POML அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து POMLங்கிற லேங்குவேஜை வந்து இவங்க அறிமுகப்படுத்துகிறாங்க. ஸோ அந்த POML லேங்குவேஜ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் HTML மாதிரி தான். நம்ம HTML வந்து எந்த ஒரு விஷயத்தை சொல்லக்குள்ள வந்து அதுக்கு 2 பக்கம் டெக்ஸ்ட் போட்டு என்னென்ன விடயங்கள் என்னென்ன விஷயத்துக்குள்ளே வரணும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்லுவோம். உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொடி அப்படிங்கிற ஒரு டேக்குள்ளே வந்து நம்ம பொடிக்குள்ளே என்னென்ன விஷயங்கள் வரணும் அப்படிங்கிறது சொல்லுவோம். அதே போல் டைட்டிலுக்குள்ளே என்னென்ன விஷயம் வரணும் டைட்டில் அப்படிங்கிற டேக்கை போட்டு சொல்லுவோம். ஹெட்டுங்கிற டேக்குள்ளே வந்து என்ன விஷயம் வரணும் அப்படிங்கிறத நம்ம ஹெட்டுங்கிற டேக்கில் சொல்லுவோம். இதே மாதிரி தான் நம்ம எந்த விஷயத்தை வந்து சொல்ல போகிறோமோ அந்த ப்ராம்ப்டில் வந்து இந்த POML அப்படிங்கிற இந்த லேங்குவேஜை வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வரக்கூடிய ஆன்சர்ஸ் வந்து தெளிவானதாக வரும். ஸோ இந்த POMLங்கிற லேங்குவேஜை நான் கற்கணுமா, இது எப்படி வந்து சாத்தியம், எப்படி இது ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஜஸ்ட் நீங்கள் POML லேங்குவேஜை வந்து நீங்கள் என்ன விஷயத்தை வந்து ஏகிட்ட சொல்ல போகிறீங்களோ அதை வந்து நீங்கள் கொடுத்து இதுக்கு POML லேங்குவேஜில் வந்து இதை மாற்றிட்ட அப்படின்னு நீங்கள் ஒரு கொஷனை வந்து கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு POML லேங்குவேஜில் நீங்கள் கேட்க வேண்டிய அந்த ப்ராம்ப்ட்டுக்கு வந்து ஆன்சரை வந்து ரெடி பண்ணி தந்துடும். ஸோ நீங்கள் அந்த POML லேங்குவேஜில் இருக்கக்கூடிய அந்த ப்ராம்ப்ட்டை வந்து திருப்பி நீங்கள் ChatGPTலையோ அல்லது வேறு ஏதோ ஒரு ஜெமினியோ ஏதோ ஒரு ஏஐயில் வந்து கொடுக்கறது மூலமாக உங்களுக்கு சரியான ஆன்சரை வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் பார்த்த அந்த இன்ஸ்டா வீடியோவில் வந்து அந்த நபர் சரியான முறையில் வந்து தெளிவாக அந்த ஏஐட்ட வந்து ChatGPT வந்து சொல்லியிருந்தார் அப்படின்னா அதுக்கு சரியான விடையை வந்து அது சொல்லியிருக்கும். அவரும் இந்த POML விட்ட பிள்ளை தான் அவருக்கு பிழையான திருக்குறளை வந்து காட்டினது, தானே ஜெனரேட் பண்ணி திருக்குறளை வந்து சொன்னது அப்படிலாம் வந்து இந்த பிரச்சனைகள்லாம் நிகழ்ந்திருக்கு. ஸோ இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ChatGPT உண்மையிலே பிழையத்தான் தருகுது, இல்லை நான் சரியாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னாலும் எனக்கு பிழையான ஆன்சர்ஸை வந்து தருகுது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா, இல்லை உங்களுடைய மனதில் என்ன கருத்துக்கள் வந்து நிகழுது அப்படிங்கிற கருத்துக்களை வந்து நீங்கள் மறக்காமல் கமெண்டில் வந்து சொல்லுங்கள். அதே போல் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. பாய் பாய்.